அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்கு இப்போ கண்டக சனி நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு மிதமான பலனை அவர் கொடுப்பார். வெற்றியும் உண்டு, சில தோல்விகளும் உண்டு. ரைட். அதில் நீங்கள் நடந்துக்கின்ற முறையில் மாற்றங்கள் வரும், வெற்றிகள் வரும். உங்களுடைய செயல்பாடுகளில் மைனஸ் இருந்துச்சுன்னா அது மைனஸாக தான் நடக்கும். எண்ணத்தின் வழி அத்தனையும் நடக்கும். நல்ல எண்ணங்கள் நன்மைகளை செய்யும், தீய எண்ணங்கள் தீமைகளை தான் செய்யும். ஆகவே இதை புரிந்து உணர்ந்து நடந்து கொண்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்வே கிடைக்கும். சொந்த புத்தியில நடந்து கொள்ளணும். கேட்பார் பேச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான். அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வெளியிலும் சரி, பின்னடைவுகளையே கொடுக்கும். நீங்க முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முடிவெடுங்க. அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, தாத்தா சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, பொண்டாட்டி சொல்லுதுன்னு நம்பினீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு முடிவுகளை சொந்த முடிவு. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் சொந்த முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ரைட். குரு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னா கிடையாது. அது 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தான். 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஆவரேஜ் 50-50 பேலன்ஸில் தான் குரு பகவான் தொழில் விஷயத்தில் உதவி செய்வார். அந்த வகையில் 10ஆம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான். சிறப்பு பார்வை என்று சொல்லக்கூடிய 5, 7, 9ஆம் பார்வை உங்கள் வீட்டில் இருந்து 2, 4, 6ஆம் வீடுகளை பார்க்கின்றார். 2, 4, 6 இதில் 6ஆம் வீடு நல்லது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் அவசியம் தேவைப்படும். பொறுமை, நிதானம். அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. நிதானமான ஒரு வாழ்வு வாழணும். ஏன்னா கடந்த வருடங்கள் எல்லாமே கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. பல நன்மைகளும் கிடைச்சிது, ஆனால் கஷ்டமும் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் குரு வர்றாரு. குரு வரும் பொழுது உங்களுக்கு ஓரளவு ஆறுதல் கிடைக்கும். நிச்சயமாக பெரிய மைனஸ்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஆறுதல் கிடைக்கும். ஆனால் தொழில் கண்டிப்பாக அந்த செல்வம் உயரும். தொழிலில் செல்வம் உயரும், பதவி மாற்றங்கள் வரும். பதவி உயர்வு மட்டுமில்லை, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு வரும். நீங்கள் மாறணும். இந்த காலகட்டத்தில் மாறி ஆகணும். ஒரே கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சேரை தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வருமானம் கொடுக்க மாட்டான். அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் மாறும் பொழுது மகிழ்ச்சியும் மன உறுதியும் உங்களுக்கு அதிகமாக வரும். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சொன்னபாடி விட்டு கொடுத்தல் மனப்பான்மையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் தேவை. கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் பொறுப்பை வேற நபர்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. நீங்கள் தனியார் கம்பெனிலையோ அரசு கம்பெனிலையோ எங்கே வேலை செஞ்சாலும் சரி, உங்கள் பொறுப்பை நீங்கள் செய்யுங்க. மற்றவங்கள்ட்ட விட்டு செய்ய வைக்காதீங்க. அதில் பல பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு பின்னடைவுகள் வரலாம். சரிங்களா? அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள், உங்களுடைய ஆஃபீஸர்ஸ், மேலதிகாரிகள்கிட்ட நிறைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். சப்போஸ் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, எனக்கு இந்த சம்பளம் பத்தாதுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கொடுத்து எனக்கு ஒரு அதிகமாக சம்பளம் வேணும், நான் ஒரு 30,000 எனக்கு பத்த முடியும், எனக்கு ஒரு 50,000 சம்பளம் வேணும், இல்லைன்னா நான் வேறு கம்பெனி மாறிட்டேங்கிறா ஒரு ஆலோசனை கேட்டு அங்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா மாறிடுங்க. ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க, போங்க. அப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் உள்ள காலகட்டம் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் சக ஊழியர்கள்ட்ட கூட செய்யவங்கள்ட்ட கொஞ்சம் பரஸ்பர நட்புணர்வு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. வீட்டில் நிம்மதி இருக்கும். அதே நேரத்தில் கலந்துரையாடல், நல்ல விஷயத்துக்கு துணை போங்க. ஆணோ பெண்ணோ கெட்ட விஷயத்துக்கு துணை போகவே போகாதீங்க. உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற காலம். கதவு திறந்தா தானே தேடி வரும்.
கதவு திறக்கலன்னா எப்படி தேடி வருவாங்க? ஆகவே உறவுகளிடம் அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்து நீங்கள் வாழ்கின்ற பொழுது உறவுகளால் உங்களுக்கு பயன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. உதாரணத்திற்கு 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால சகோதரத்துவம் எல்லாம் உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். அப்போ குடும்பமாக தாத்தா பாட்டி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு எல்லாரும் சக வட்டத்தினர் எல்லாம் மகிழ்வோடு கூடி இருந்து மகிழ்வு கொண்டாடுகின்ற காலம். அந்த காலகட்டத்தில் அந்த 2ஆம் வீட்டை பார்ப்பதனால குடும்ப உறவுகள் எல்லாம் வலுப்படும், மேன்மை அடையும். அதை நீங்கள் புரிஞ்சு செயல்படும். தான் தோன்றித்தனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இனிமேல் பின்னடைவு தாங்க உங்களுக்கு. உறவுகள் கை கொடுப்பார்கள். பொண்டாட்டி இப்படி சொல்கிறா, புருஷன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு இந்த விஷயங்களை செய்ய எடுக்காதீங்க. யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருந்து செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. குறிப்பாக அந்த கணவன் மனைவி கிடையாது விட்டு கொடுக்குற மனப்பான்மை நிறைய வேணும். இப்போல்லாம் ஈகோ, ஏட்டிக்கு போட்டி, பல விஷயங்கள் நடக்குது. 1-2 கிடையாது, 90% புதிதாக திருமணமாகக்கூடிய வாழ்க்கையில் நடக்குது. எத்தனை கேஸ் நான் பார்க்குறேன், 1-2 ஒவ்வொரு மாதமும் எத்தனை நூற்றுக்கணக்கான கேஸ் பார்க்குறேன். எல்லாமே பிரச்சனை, ஈகோ தான். பொண்டாட்டி கொஞ்சம் அதிகமாக படிச்சிருப்பா, கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குவா, புருஷனை மதிக்கிறதே கிடையாது. எங்கே அந்த குடும்பம் உருப்படும் சொல்லுங்கள்? என்ன நீ படிச்சிருந்தாலும் உயர்ந்த சம்பளத்தில் வாங்கினாலும் கணவன் என்ற அந்த பெருமையை நீ காக்க வேண்டும் அல்லவா? வாடா போடான்னு பேசுறது, ஐயையோ கடவுளே சகிக்க முடியலை. வா போனாலே எங்களுக்கெல்லாம் கோபம் வரும். இப்போ கூட அந்த வாங்க போங்கன்னு மரியாதையில் பேசி பழகினவங்களுக்கு வா போன அப்படி இருக்கும். கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு வாங்களேன், அவங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு தோணும். அவ்வளோ அந்த மரியாதை, வாங்கண்ணா போங்கண்ணான்றது, அந்த மரியாதை வாங்க போங்கன்ற மரியாதை இப்பயா சுத்தமாக வா போ ட ஐயா ட அப்படிங்கிறது. என்னடா அந்த வேலை செய்ய மாட்டேங்கிறியா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? பொண்டாட்டி புருஷனை கேட்குறது. இதனால தான் சமூகம் கீழ்நிலையில் போயிட்டு இருக்கு. அதுக்காக பொண்டாட்டி அடிமைத்தனமாக இருக்கும்னு நான் சொல்ல வரலைங்க. ஆண் பெண் சமத்துவம் வேணும், ஈக்குவாலிட்டிஸ் வேணும். ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் பறவையினுடைய 2 சிறகுகளுக்கு சமம். 2 சிறகுகளும் சமபலம் பொருந்தி பறந்தால்தான் இலக்கை நோக்கி போக முடியும் அந்த பறவையால். ஒரு சிறகை வெட்டி விட்டுட்டா அந்த பறவையால் பறக்க முடியுமா? பறக்க முடியாது இல்லையா? அது போல தாங்க ஆணும் பெண்ணும் சமபலம் உடையவர்களாக இருக்கணும், சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் கேவலப்படுத்தி வாழணும் என்ற அவசியம் எல்லாம் கிடையாது. விட்டு கொடுத்து கணவன் மனைவிக்கான இடத்தை சரியான முறையில் கொடுக்கணும். அதே நேரத்தில் மனைவி கணவனுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்கணும். ஒரு குடும்பத் தலைவர் என்ற அந்த அந்தஸ்தை கொடுக்கணும். 4 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடியே வாடா போடான்னு பேசுறது, தனிப்பட்ட முறையில் பேசுனேன், எனக்கெல்லாம் சரியான கோபம் வரும். நான் பலத்தை திட்டிருக்கிற நேராவை, என்னம்மா இது பொழப்பு? நீ படிச்சிருந்தா 4 பேருக்கு முன்னாடி உங்கள் புருஷனை வாடா போடான்னு சொல்லுவியா? கேவலமா இல்லையா? அது பல விஷயங்கள் நான் திட்டிருக்கிறேன். நான் ஏன்னா ஒரு குருஜியாக இருக்கலாம் வச்சு பார்க்க முடியாதுங்க, எல்லாராலையும் சொல்ல முடியாது, நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், கணவன் மனைவி உறவு வலுப்படணும்னா மரியாதை வேணும், பணிவு வேணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுங்க. ஆகவே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கன்னிராசி அன்பர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டும். விட்டு கொடுக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், மனப்பான்மை இருக்க வேண்டும், புரிந்துணர்வோடு கலந்துரையாட வேண்டும். எது பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும் விட்டு கொடுங்க, எது புருஷனுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுங்க. புரியுதா? எது செய்யணுமோ செய்யுங்க. சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் பெருமையும் உறவுகள்கிட்ட இருந்து ஒரு மரியாதையும் உங்களுக்கு தேவை இருக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு. அதை உங்களுடைய மனைவியின் மூலமாக நீங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அன்பான சொல்லுங்க, அப்படி பேசாத, எனக்கு பிடிக்கல, எனக்கு நீங்கள் ஹீன்னு பல்ல காட்டுறதுனால திருப்பி திருப்பி சொல்கிறாவ சொல்லலாமா? தமிழ் பண்பாடா, தமிழ் கலாச்சாரமா? எங்கே ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லுங்க. இந்த வாடா போடான புருஷனை பேசுகிறவங்க சொல்லுங்களேன், இவங்க யார் சொல்கிறாங்க? இந்த காதல் பண்ணி திருமணம் பண்ணுறாங்கல்ல அவங்க. ஏன்னா காதல் பண்ணும்போதே இவனுடைய ஓட்டை ஃபுல்லாக அவளுக்கு தெரிஞ்சிருது, எல்லாம் உளறிடுவான். நான் இவளை காதலிச்சேன், அவளை காதலிச்சேன், இங்கே கூட்டிகிட்டு போனேன், அங்கே கூட்டிகிட்டு போனேன். எப்படி மதிப்பா உனக்கு? காதல் பண்ணும்போது உங்கள் ரகசியங்களை உங்கள் காதலிக்கு சொல்லாதீங்க.
வெளிப்படையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும்னு சொல்லி மொத்தத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து டிவோர்ஸில் போய் நிற்கிறீங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இருக்கிறதுல வந்து 100% டிவோர்ஸில் 90% வந்து காதல் திருமணம் செய்பவர்கள். ஆய்வில் சொல்லுது, போய் பாருங்க, கோர்ட்டு வாசலில் போய் பாருங்க, எத்தனை ஜோடி அங்கே நிற்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் தசையில் திரும்பிக்கிட்டுன்னு. இதுதான் காரணம், கலாச்சார சீர்கேடு. ஒரு ஆண்மகனை வாடா போடான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்க அப்பா அம்மா அப்படியா சொல்லி வளர்த்துருப்பாங்க? நீ லவ் பண்ண, கொஞ்சம் ஃப்ரீயா பழகுன, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்த, என்னாச்சு? இன்னைக்கு கலாச்சாரம் போயிருச்சு. விட்டு கொடுக்கணும், லிமிட்டு. பேசுகின்ற பொழுதே திடீர்னு வாடான்னு சொன்னா வேண்டாமா? தப்புமா இது? நீ பெண்மைத்தன்மையை நீ காக்கணும், நான் ஆண் மரியாதையை காக்கணும், தயவு செய்து வேண்டாம் சொல்லாதன்னு சொல்லிடணும். அப்போ அங்கேயே முடிஞ்சிருக்குங்க. வீடு வரைக்கும் வராது, வாடா போடான்ற பேச்சு வீடு வரைக்கும் வராது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளம் நெஞ்சங்களே, நீங்கள் போகிற போக்கு சரியில்லை. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். 2 தரப்பும் விவேகமாக யோசிங்க. அது குறிப்பாக இந்த கன்னி ராசியினருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும், டிவோர்ஸ் வரைக்கும் போகும். கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள், எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 20-22 திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்ணுக்கு வயசு ஜாஸ்தி இருக்கும். 5 வயசு, 6 வயசு, 4 வயசு, இப்படின்னு வயசு ஜாஸ்தி இருக்கும். எப்படி தம்பி அவள் உன்னை மதிப்பா? அக்கா தம்பி மாதிரி தானே ஏஜ், வாடா அப்படின்னு சொல்லுவா. சூஸ் பண்ணுறது யாரு? நீங்கள். அந்த பொண்ணு வயசுக்கு மீறி உங்கள்கிட்ட நடந்துக்குது. கணவன் என்ற ஸ்தானத்தை தூக்கி போட்டுட்டு, உன் வயது, நீ என்னை விட சின்ன பையன் தானே, அப்போ வாடான்னு சொன்னா என்னன்ற லெவலுக்கு இறங்கிடுறாங்க. காதல் திருமணம் செய்பவர்கள் கவனமாக இருங்க. நான் ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறேன். ஈக்குவல் ஏஜில் வந்து நீங்கள் லவ் பண்ணுங்க, தப்பு இல்லை. லவ்வுக்கு நான் எதிரி கிடையாதுங்க. ஆனால் ஈக்குவல் ஏஜில் லவ் பண்ணுங்க. இல்லை, பெண்ணை விட ஒரு 2-3 வயது மூத்தவர்கள் லவ் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நிதர்சனமான உண்மையை அடித்து சொல்கிறேன். எங்கிட்ட வர்ற டிவோட்டிஸ், எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க, அருள்வாக்கு கேட்க வர்றவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு நான் சொல்கிறேன். இந்த வாடா போடாங்கிற பேச்சுக்கள் அதீதமாக போயிட்டு இருக்குது. கலாச்சாரம் பண்பாடு சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகள் தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆதங்கத்தோட இந்த விஷயத்தை பேசுகிறேன். குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்னொன்று மிதுன ராசி அன்பர்கள், நீங்களும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும். ரைட். இப்படி குடும்ப வாழ்வில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? மற்ற உறவுகள் மத்தியில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாதுங்க. அது பெரிய பிரச்சனைகளே வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் வீடு வாகனம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த காலகட்டத்தில் வீடு வாகனங்கள் மாற்றலாம். பெற்றவங்க ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் செயல்படுங்க, நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. ஏன்னா 2ஆம் வீட்டில் பார்வை விழுகிறதுனால அந்த குடும்ப உறவுகள் பலப்படணும்னா குடும்பத்தில் மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஆலோசனைகளும் நமக்கு அவசியமாக தேவை. சட்டத்தை மீறி எதுவும் செய்யாதீங்க. மற்றவங்க ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க, இது அப்படி செய்யலாம், இது அப்படி செய்யலான்னு. கிரிமினல்ஸ் அவங்க வார்த்தைகளை செய்ய மடுக்காம. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வம்பு வழக்குகளில் வந்து நீங்கள் உள்ளே போகிறதும், ஜெயிலுக்கு போகிறதும், போலீஸ் ஸ்டேஷனில் பல பிரச்சனைகளை சந்திப்பதும் காரணமாக போகுது. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. ஏன்னா காலகட்டம் அப்படி இருக்குது. சட்டத்தை மீறி எதுவும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் செய்யணும் அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறீங்களா, செய்யுங்க. ஆனால் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய எக்ஸ்பர்ட் அந்த ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசியல்வாதிகள் புகழ் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு கவனமாக இருங்க. சூழ்ச்சி வலையில விழுந்துருவீங்க. ஆகவே கவனமாக இருங்க. அதே நேரத்தில் அரசு துறை பணியாளர்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. நிறைய வேலையை விட்டு இந்த டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நடக்கும். ஏன்னா நீங்கள் அந்த வேலையில் பண்ணுற குறைபாடு, இந்த கோப்புகள் பராமரிக்கிறது, மற்றவங்கள்ட்ட வந்து பொறுப்புகளை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு செஞ்சு கொடுன்னு சொல்கிறது எல்லாம் செய்யாதீங்க. செஞ்சால் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தான், அவங்க தப்பு பண்ணால்.
ஆகவே அதிகாரிகள் உத்தரவில்லாமல் எதுவும் செய்யாதீங்க. மேலதிகாரி உத்தரவில்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும், ஆனால் அதை தக்க வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ராசிக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் குறிப்பாக அந்த நடிகர் நடிகைகள், அதாவது குறை சொல்கிறது, நொட்டை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. காலம் சரியில்லை. உங்களை ஷூட்டிங்கிலேருந்தே வெளியே துரத்தி விட்ருவாங்க. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஷூட்டிங் நிற்கும். நீங்கள் வந்து திமிரெடுத்த வார்த்தைகள் வந்து அங்கே பேசாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. இவன் அப்படி இவன் அப்படி. ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருப்பான், உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருப்பேன். என்னடா இந்த ஆள் இந்த சீனை எப்படி வைக்கிறான், இது அப்படி வச்சா நல்லா இருக்குமே, மற்றவன்கிட்ட சொல்கிறது. அவன் லஞ்சு பிரேக்கில் போய் போட்டு கொடுத்துருவான். கவனமாக இருங்க. வார்த்தை பிரயோகங்கள் கன்னிராசி அன்பர்களே மிக 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 கவனம். அதே நேரத்தில் மாணவர்கள் வந்து நன்மைக்கான காலம்தான். படிப்பு விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கும். தேர்வுகளில் வந்து நீங்கள் முன்னேற்றக்கூடிய கட்டம் இருந்தாலும் ஆசிரியர்களுடைய வாழ்த்துக்களுக்கு மதிப்பளிங்க. அவங்க ஆலோசனைகளை கேட்டு கவனமான முறையில் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க. அதே நேரத்தில் வந்து உடல்நல பிரச்சனைகள் வரும்போது இந்த கழிவு உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், பைல்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரலாம். இதில் வந்து கொஞ்சம் தற்காத்து கொள்வது அவசியம். அதற்கான மருந்து மாத்திரைகளை வந்து உரிய நேரத்தில் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாகனத்தில் வந்து போகிறவங்க கொஞ்சம் டிரைவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேகம் பண்ணாதீங்க, வேகத்தில் போகாதீங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து விவசாயிகள். நான் ஒவ்வொரு வீடியோவில் விவசாயிகளை பார்த்தா நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் சுருக்கி சொல்லிடுறது டைமிங்காக. இப்போ 16 நிமிஷம் ஆச்சு, 17 நிமிஷம் ஆச்சு. விவசாயிகளுக்கு மிதமான காலம்தான், பெரிய ஓகோன்னு இல்லை. கவனமாக இருங்க. அதாவது வந்து பூச்சிகள் உங்களுடைய விவசாயத்தை பாதிக்க செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஏன்னா சனி வந்து கடகச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறாரு. இருந்தாலும் தொழில் பெருசாக பண்ண மாட்டார், ஆவரேஜ் தான். ஆகவே நோய் நொடி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயிர்களில் முன்னெச்சரிக்கை தேவை. அதே நேரத்தில் எந்த காலகட்டத்தில் என்ன பயிரை போகணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பூச்சிகள் பெருக்கெடுக்கின்ற காலகட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த காலகட்டத்தில் எந்த பயிர் செய்தால் நல்லா இருக்கும், எது செய்தால் நல்லா இருக்காதுங்கிறத வந்து அது சம்பந்தமான விவசாய அதிகாரிகளிடம் வந்து நீங்கள் அணுகி கேளுங்க. இதுக்கு தாங்க விவசாய அந்த நிறுவனம் வந்து இருக்குது இல்லை, விவசாயத்துறை அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது? அவங்க வந்து விவசாயத்தில் சம்பாதிச்சுட்டு அவங்க கோட்டை கோத்தலை கட்டிட்டு போகிறதுக்கு இல்லை, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு. போங்க, கேளுங்க, மண் பரிசோதனை செஞ்சுட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பயிர் செய்யலான்னு கேளுங்க. அதுக்கு தாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது அரசாங்கம். வெறும் சீட்டை தேய்ச்சிட்டு போகிறதுக்கு அவங்கள உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லையே. அதில் 90% அற்புதமான ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. 90%. எனக்கு அந்த விவசாய அதிகாரிகளோட நிறைய நட்புகள் உண்டு. ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒரு குடும்ப உறவு மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கிரிமினல்ஸ் இருப்பானுங்க, அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அவனுங்க தூக்கி போட்டு அவன் சரியில்லைன்னா அதுக்கு மேலே உள்ள ஆஃபீஸரை போய் பார்த்துருங்க. போனோம் அந்த ஆள் ஒழுங்காக பதில் சொல்ல, ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா, இப்போ என்ன போட்டால் நல்லா இருக்கும், என்ன உரம் போடணும், என்ன வந்து களைக்கொல்லி நம்ம பயன்படுத்திக்கணும், விஷயங்களை கேளுங்க. எந்த வகையான தானியங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம், இந்த மண்ணுக்கு எந்த தானியம் ஐயா நல்ல மகசூலை கொடுக்கும், அது வந்து என்ன இறைப்பு நீரா இல்லை வந்து ஏரி பாசனமா ஆற்று பாசனமா என்னன்றதை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலந்து பேசி சரியான முடிவுகள் எடுத்து செய்யப்படுங்க. விவேகமான காலங்க விவசாயிகளே. இந்திய மண்ணின் உயிர்களே நீங்க தான். இந்த உயிரோட்டமே நீங்க தான், இதயமே நீங்க தான், மனிதனுடைய இதயம் போன்றவர்களே நீங்க தான், இந்த விவசாய பெருமக்கள் தான். ஆகவே உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், அப்போதுதான் நாங்கள் வாழ முடியும் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு, அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, ஆவரேஜான காலகட்டம் தான், 50-50 தான். பெருசாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இல்லை. ஆனால் உங்களுடைய தசாபுக்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு குரு புத்தியோ, குரு மகாதசியோ, சுக்கிர மகாதசியோ, செவ்வாய் மகாதசியோ, புதன் மகாதசியோ இருக்கின்ற பொழுது இதைவிட நான் சொன்னதை விட பல மடங்கு நட்பயன்கள் வந்து இந்த காலகட்டம் 1 வருஷம் கிடைத்தே தீரும். சனியினுடைய தாக்கமும் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். கவலைப்படாதீங்க. நீங்கள் நலமோடு வளமோடு வாழ்வீர்கள். எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து நீடூடி வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.